பரவாயில்ல ஜான், நீங்க ஒரு அனுபவசாலி, அதோட நல்ல புத்திசாலிங்கிறதையும் காட்டிட்டீங்க. ஒவ்வொரு ஸ்டில்லும் ஒவ்வொரு ரொமான்டிக் கதை சொல்லுது. அத மாதிரி தத்ரூபமா எடுத்திருக்கீங்க. தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஜான் மேடம், இதை எடுத்தது பெருசு இல்ல, இதெல்லாம் கரெக்டா கிளையண்ட் கண்ணுக்கு போகணும், தெரியுதா? சரிங்க மேடம், இன்னைக்கே போயிடும். அதே மாதிரி இதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேங்கிற விஷயம் வெளியில யாருக்கும் தெரியவே கூடாது. அதெல்லாம் நான் எப்பவும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மேடம். மாமா சொல்லுமா. ஜானுக்கு பேசின மாதிரி எல்லாம் பண்ணிடுங்க. சரிம்மா, பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரி, வாங்க போலாம். ஜான், போட்டோஸ் எடுத்துட்டு போங்க, அதானே முக்கியம். சாரி மேடம். வரேன் மேடம். வாங்க. பிருத்வி, என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்னல்ல. கையல் அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொன்னல. இப்போ இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண போறேன்னு பாக்குறேன். கையல், இப்போ நீ என்கிட்ட பொரியிற சிக்குன்னு முயல் மாதிரி ஆகிட்ட. நான் வச்ச குறியிலேந்து நீ தப்பவே முடியாது. என்னோட பழைய அம்மா இப்ப நீ இல்ல. Don't touch me. மாம் தப்பு பண்ற வயசுல நானே தடுமாறாம இருக்கிறப்போ why நீ ஏன் அப்படி பண்ண? கார்த்திக், அந்த லைட்டை கொஞ்சம் போடுங்க. ஓகே சார். சுரேந்தர், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சார், நான் மனசுல நினைச்ச மாதிரி அந்த கேரக்டர் வரவே இல்லை சார். சார், நானும் இண்டஸ்ட்ரியில பல வருஷமா இருக்கேன். நீங்க என்கிட்ட ஹீரோயின் கேரக்டர் எப்படி சொன்னீங்களோ அதை விட நல்லாவே வந்திருக்கு. கயல் மேடத்தை தவிர இவ்வளவு சிறப்பா இந்த கேரக்டரை வேற யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. கயல் மேடம் இந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டா வனமோகினியை விட ஒரு பங்கு தாண்டி நடிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். எதுக்கு மேடம் தேங்க்ஸ்? நான் உண்மையதான் சொல்றேன். சூப்பரா பண்ணிருக்கீங்க மேடம். இத பாருங்க சுரேந்தர், லவ் ஸ்டோரியில ஹீரோயின் கயல் மேடம் தான். ரொம்ப நல்லா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா அதையெல்லாம் மறந்துருங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல காமிச்சு பிரச்சனை பண்ணாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் கயல்ங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. மேடம் சார், உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? எனக்கெல்லாம் ஓகே சார். என்னை பொறுத்த வரைக்கும் முழு இன்வால்வ்மெண்டோட தான் சார் இருக்கேன். இந்த கேரக்டருக்கு டைரக்டர்ஸோ என்கிட்ட இருந்து இன்னும் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அது பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் சார். அவருக்கு அந்த ஷாட்ல என்ன தேவைன்னு என்கிட்ட சொல்லல. சொல்லிருந்தா நான் அதையும் நிச்சயமா பண்ணிருந்திருப்பேன் சார். அப்படி பண்ணிருந்தா டெஸ்ட் ஷூட்லயே சீன் இன்னும் நல்லா வந்திருக்கும் சார். இத பாருங்க சுரேந்தர், இனிமே ஷூட்டிங் நிறுத்துறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு சின்ன புள்ளத்தனமான விஷயங்களா நடக்கவே கூடாது. சினிமாங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. உங்களுக்கு படம் கிடைச்சிருக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். அதை எப்படி ஹிட் ஆக்கணும்னு யோசிங்க. இதை விட நல்ல கதை வச்சிருக்கிற பல பேரு கையில ஸ்கிரிப்ட வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சி எல்லாம் நல்லா அமையும் போது பொறுப்பா நடந்துக்குங்க சுரேந்தர். சார், நான் எங்க சார் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டேன்? சரியா தானே சார் நடந்துக்கிட்டேன். சரி தப்புன்னு நான் சொல்ல வரல சுரேந்தர். நான் பார்த்த வரைக்கும் கயல் மேடம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் ஷூட்டுன்னு இல்லாம ஷூட்டிங்ல நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. அதனால ஷூட்டிங் போலாம், பூஜை எப்பன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம்,
ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கார்த்திக் வராருன்னு எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. அவரு கயலோட டேட்ஸ் பாத்துக்கிறவரு. அதை தாண்டி கயல் மேடத்தோட ஃப்ரெண்டு வெல்விஷர்.